கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசின வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசுக்கு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஐயா சாமி, காவல்துறை ஐயா, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க, எடுத்து போட்டு உதைங்க ஐயா. அவர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். என்ன கதைனா, உதயநிதி அண்ணா நேத்து பேசின பேச்சுல தண்ணி பிதிக்கி அடிச்சுன்னு ஓடி போச்சு. பாருங்க, நின்றுடுச்சு தண்ணி, ஓடி நின்றுச்சு ஐயா. எவ்வளவு நேரம் இது சாமான் இப்போ பல 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 பழம் துளக்க போறேன். இப்போ சாமான நானு எதுக்கு உங்களை ஒரு நிமிஷம் தூக்கி போட்டு வதக்க சொன்னா, உதயநிதி அண்ணா நான் மாயமோ மந்திரமோ தெரியலண்ணா, நீ சொன்ன உடனே அவங்க பிதி அடிச்சுன்னு இப்ப சாமான் பல பல நான் போகுது. அங்க பாருங்க, அள்ளி வச்சுக்கிற சாமான சூப்பரா வேலைக்கு போறேன். ஐயா காவல்துறை ஐயா, இனிமே நீங்க தூக்கின்னு போகலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்றதுக்கு வரைக்கும் தான் நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். உதயநிதி அண்ணா கிட்ட நன்றி அண்ணா. உதயண்ணா ரொம்ப நன்றி. அடப்பு எடுத்துன்னு ஓடுது, உங்களுக்கு அடப்பு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நடக்க போகுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அட்வொகேட் வரணும், வந்துட்டா பார்த்து பேச கூட இஷ்யூ ஆகி போறதுனால ரொம்ப ஸ்மூத்தா அவருக்கு பேசி கூட்டு போறது தானே நல்லது. அப்படியே ஸ்மூத்தா வரந்தாலும் சொல்றாங்க, எங்க வெளில போல ரைட். ஓகே, ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். பேயில போவான், உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அதான் நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? நீங்க தானே சொல்லணும், பிரஸ் நீங்க தான் சொல்லணும். நான் வந்து மிகப்பட்டு தான் சொல்லுவேன். நிவேதா நிவேதா நிப்பி நிப்பி நிவேதா 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 நிப்பி நிப்பி நிவேதா. அதே மாதிரி தான் இருப்பாரு. அப்படியே அமைதியா. ஓகே, ஹி இஸ் நாட் டிஃபரண்ட். அப்படியே அமைதியா இருப்பாரு. வருவாரு. ஆட்டிட்யூட் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இஸ் வெரி கேரிங் அண்ட் ஹி இஸ் நைஸ் பர்சன். இது கூட புரியலையா? இது கூட என்ன எதை எடுத்துக்கிறாங்க? ரெண்டு பேருக்கு நான் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாளை வரும் தலைமுறைக்கு நம்பிக்கையாய் இருந்திடுவான். நாளை வரும் தலைமுறைக்கு நம்பிக்கையாய் இருந்திடுவான். வேலையில்லா திண்டாட்டம் ஒளித்திடவே உழைத்திடுவான். ஒளித்திடவே உழைத்திடுவான். ஆமா, முதல்வருக்கு ஒரு வேலையே கிடையாது. உங்க மேல என்ன பொய் கேஸ் போடலாம், என்ன பொய் வழக்கு போடலான்ட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 2021 இருந்து 2026 வரைக்கும் நீங்க பண்ண ஊழல் இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாடு மக்கள் ஓரமா போய் உட்காருங்கன்னு உங்களை உட்கார வச்சிருக்காங்க. இதுல இவங்க மேல வந்து பொய் வழக்கு போடுறாங்களா? இருக்கிற எக்ஸிஸ்டிங் கேஸுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, எவனோ ஒருத்தன் தான் எழுதி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறான்னா அதையும் எடுத்துட்டு வந்து நீங்க படிக்கிறீங்க பாருங்களேன். உங்களை சொல்லணும். அப்புறம் உங்க ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்களே, என்னது? தண்ணி வருது, அங்க தண்ணி வரணும். உங்க குழால, ஐ மீன் உங்க வீட்டு குழால தண்ணி வரலையா? அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்லவா? NPR துபாய் பேஸ்டு கம்பெனி ஒன்று இருக்குது. NPR துபாய் பேஸ்ட் ஒன்று அவங்கள சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் அவங்கள சொல்லல. NPRனா நியூ பைப் ரெஸ்டோரர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க ஒரு பவுடர் ஒன்று விற்கிறாங்க. அந்த பவுடரை வாங்கிட்டு உங்க பைப்ல போட்டேன்னு வைங்களேன், ஒரு அரை மணி நேரம் போட்டு ஊற போடுங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்க, ஃப்ளோ அவ்வளவு நல்லா இருக்கும். ஐ மீன் இந்த வாட்டர் ஃப்ளோ அவ்வளவு நல்லா இருக்கும். சரிங்களா? மறக்காம யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு எங்க அண்ணன் கிட்ட சட்டசபையில சொல்றீங்க. நன்றி.
அப்டேட் வந்தோன்னு போறதுல என்ன இந்த மாதிரி ஒரு வீடு தான் வந்து போர்ஸபுல்லா வந்து ஒரு விஷயம் நம்ம சின்னவரை வந்து கைது செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க அண்ணனோட நீலாங்கரை வீட்டில். அதனால இப்போ நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன், நியூஸை பாஸ் பண்ணுறேன். எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே அங்கே வந்து அசம்பிள் ஆகிடுங்க. இல்லை அப்படின்னாக்கா அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா நான் அங்கே போய் அப்டேட் பண்ணுறேன். அங்கங்கே நம்ம வந்து இதுக்கான போராட்டம் பண்ணணும். முதல்ல போய் நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே ரெடியாக இருங்க, சரிங்களா? எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால தான் வந்து லைவ்ல வந்து சொல்கிறேன். இப்போ நான் நீலாங்கரைக்கு போயிட்டு இருக்கேன். போலீஸ் வந்து குவிஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அங்கே குவிஞ்சிருக்காங்க. அதனால எல்லாருமே தயாராக இருங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணல நினைக்காதுங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ண டைம் இல்லை. அதனால வந்து நான் லைவ்லேயே சொல்லிட்டேன். பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தயாரான நிலையில் இருங்க. வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு, அப்போ தான் ரீல்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோம். அவர் மேலே கை வச்சா முடியாது ப்ரோ, அதுக்கு தான் போகிறோம். வச்சாங்கன்னா விட்டுருவோமா? நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தனா ஒருத்தன் ஒரு லாரா கூட ஆளை கூட்டிட்டு வா, அம்புட்டு மேல குடல ஒரு மாலை ஓடுறேன் வாடா. ஹலோ மிஸ்டர் உதவாநிதி, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணுமா? ஏன் அங்க தண்ணி வரும்போது விளக்கு பிடிச்சி பாத்துட்டு இருந்தீங்களா நைட்டு உட்காந்து? காவேரி ஆத்தங்கரைய சொன்னேன். இல்ல அங்க தண்ணி வரும்போது டபக்குன்னு பிடிச்சி மடக்குன்னு குடிச்சிங்களா? காவேரி தண்ணியை சொன்னேன். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் நடுராத்திரியில வராத தண்ணியா எங்க தலைவனுக்கு வரப்போகுது? கண்ணீரை சொன்னேன். தோத்து புட்டு கண்ணீர் வைக்கிறீங்கல்ல, அதை சொன்ன, அந்த தண்ணியை சொன்னேன் நான். உங்க பால் டாயில் குடிச்ச கதை, 2 மணிக்கு ரீபோஸ்ட் கதை, உங்க பையன் ஈச்சுக்கா கதை, எல்லா கதையும் ஊர் உலகம் அறிஞ்சு நாடு உலகம் சிரிச்சு நியூஸ் எல்லாம் சிரிச்சு பரபரப்பா போய் இன்னைக்கு அமிங்கி போய் கிடக்குதுன்றதுனால என்ன வேணா பேசிடலான்னு பேசக்கூடாது மிஸ்டர் உதவாநிதி. எங்க தலைவர் கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கினாருன்னு சொன்னீங்க. அதுக்கு எங்க தலைவர் சொன்னாரு கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்க நான் என்ன அப்படின்னு தான் சொன்னாரு. அதுவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தையானா எதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறாருன்னு கேட்டீங்களே. தண்ணி எங்க இருந்து வரும்? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும்னா எப்படி அங்க தண்ணி வந்ததை நீங்க பாத்தீங்களா? எங்க இருந்து எப்படி வந்தது தண்ணினே அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் மிஸ்டர் உதவாநிதி. உங்களை தான் சொல்றேன். இதுக்கு இந்த 200 ரூபாய் கொத்தூசி எவனாவது வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு வந்தீங்க, சொம்பு தூக்கி மண்டிலே அடிச்சு விட்டு அனுப்பிடுவேன். செருப்பு எடுத்து நானே பெண்டு அப்படியே அதுல தடவி கீழே விட்டு மேல அடிப்பேன். புரியுதா? ஒரு சுய ஒழுக்கம் கிடையாது, ஒரு தன்னடக்கம் கிடையாது, பேச்சுல வார்த்தையில ஒரு தெளிவு கிடையாது, அரசியலே தெரியாது. நீ எல்லாம் வந்து தலைவர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறதே பெரிய விஷயம். இது எல்லாம் தெரிந்த ஒருத்தர் வந்து தலைவர் ஆகியிருக்காரு. வைத்தியரிச்சல், அவ்வளோ வைத்தியரிச்சல். நீங்க என்ன கர்மத்தனா பண்ணிட்டு போங்க. எங்க இருந்து தண்ணி வரும், எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வரணுன்றதுக்கான சரியான ஒரு பதில் நீங்க சொல்லணும் மிஸ்டர் உதவாநிதி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீடியோலாம் யார் என்னெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நிஜமா பார்க்க மாட்டேன். உதயநிதி இல்லத்திற்கு அருகே திமுகவினர் காவல்துறையினருக்கும் இடையே மோதல். அதாவது ஒரு சில பேரால மட்டும்தான் தனக்கு தானே குழி தோண்டி புதைச்சிக்க முடியும். யார சொல்றேன் தானே பாக்குறீங்க? இவரு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கீழ்த்தனமா இறங்கி பேசிட்டு இருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரோட கட்சிக்கு அவரே சமாதி கட்டுறாரு அப்படின்னு புரியாம பேசிட்டு இருக்காரு. இங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். உனக்கு வெக்கமா இல்ல?
தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 3.5 கோடி பெண்கள் இருக்காங்க. ஒரு கட்சியோட தலைவர் பொசிஷன்ல இருந்து இவ்வளவு கேவலமா எப்படி இவர் பேசுறாரு? பாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு ஐயா பதிலளிச்சார். யார்கிட்டனா ஒரு பெண் எம்எல்ஏ கிட்ட. தாத்தா காலத்துல இருந்து தொண்டன் வரைக்கும் விமென் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது இந்த கட்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியா மட்டும் இத பத்தி ஒரு வார்த்தை பேசல. டிவி, டைம்ஸ் நவ், இந்தியா டுடேன்னு சொல்லி போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. DMK has got an exclusive team of such stage speakers to use such vulgar languages, obscene languages against women. இதுல சிஎம் சார் இவங்களுக்கு வந்து பேட்டி வேற கொடுக்கணும். கிளிப்பாங்க. த்ரிஷான்னு எல்லாரும் கத்துனா அரசியல் மட்டும் பேசுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுவே இவரை பார்த்து பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆனா என்ன செய்ய, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர விஷயமா என்ன? பொறப்பிலேயே வர வேண்டிய ஒரு விஷயம். என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க. டேய் அது நம்ம சேனல்ரா.